இது ஒரு லோக்கல் பார்க்கு. நம்ம ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. டால் லேக்கு முன்னாடி சின்ன சின்ன ஏரியாலாம் இருக்குது. அங்கேருந்து நடந்து வந்தோம். இது லோக்கல் பார்க்கு. அப்படியே போனோம்னா இந்த ஏரி மாதிரி இருக்குது. மரமெல்லாம் பார்க்கில் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அப்படியே வந்தோம்னா மணி 4 போகுது. லோக்கல் பார்க்கு உள்ளெல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே நேராக போனோம்னா ஸ்ட்ரைட்டாக ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. இதுக்கு நடுவில் தெரியுது தான் ஹோட்டல் ஹிலால்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் இருக்கும். அங்கேருந்து பார்த்தா அந்த வியூ தெரியும். கவர்மெண்ட் நிறைய என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க லோக்கல் டூரிஸ்ட்லாம் வர்றதுக்கு. ஆனால் சீசன் இப்போ இல்லை. ஒரு இலை கூட இல்லை. எல்லாத்துலேயும் எல்லா இலையும் அப்படியே கொட்டி கொட்டி கிடக்குது. எல்லாம் கொட்டிருச்சு. அப்படியே பார்க்கில் போனோம்னா ஃபோட்டோ ஷூட்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. சீசன் நல்லா அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு விளாடுறதுக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம் சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. நம்ம ஒரு முகமு மாதிரி வச்சுருக்காங்க. हाय ब्रो। कहाँ से हो ब्रो? मैं तमिलनाडु से आएगा। तमिलनाडु से। हम तमिलनाडु के लोगों को बोलना चाहते हैं कि आप बहुत अच्छे इंसान हो। किधर से आया भाई तुम? हम कश्मीर श्रीनगर से है। कैसा लगा कश्मीर आपको? हाँ अच्छा है। मैं अच्छा मैं कल गुलमर्ग जाना है। कल गुलमर्ग। हाँ उधर बर्फ है आज। आपको बहुत कभी इधर स्नो आएगा? अब इधर अभी तो अभी प्रेडिक्शन तो अभी फर्स्ट 6 तारीख को 6 जनवरी को हाँ श्रीनगर में। तो गुलमर्ग में पड़ रही है थोड़ी बहुत परसों पड़ी थी। उधर अभी अच्छी से इधर अच्छी से। हाँ कैसा लगा कश्मीर आपको? अब अच्छे ठीक हूँ। मजा आया? मजा आया। ज़्यादा ठंडी। कश्मीर के लोग कैसे लगे आपको? अच्छे पूरे सब्जी फैमिली पर ट्रिक करता हूँ उधर। बहुत अच्छे लोग हैं आप। अच्छे। थैंक यू। नाइस टू मीट यू। ओके मेरा नाम शिवा एडवोकेट। ओके प्रकाश। हाँ ओके பேசிட்டாரு. ஸ்ரீநகரில் தங்கியிருக்காரான். லோக்கல் கைப்பில் இருக்கு. இந்த நல்லா பேசுகிறாரு. இவன் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்தா இவங்க உள்ளூர் பசங்கன்னு நினைக்கிறான். நேமா வந்து பட்டுற போகுது. ஆமாப்பா எல்லாம் உள்ளூர் பசங்க. எல்லாம் உள்ளூர் பசங்க. எப்பா 6 அடிச்சாரியா. ஏய் பந்து அங்கே போயிருச்சு. இவங்க எல்லாமே காஷ்மீரி லோக்கல் பீப்புள். இவர் நல்லா அடிக்கிறாரா? பால் போகிறாங்க சரியில்லைன்னு தெரியலையே. ஆனால் இவன் பால் போகிற பையன் தான் சரியில்லை. வராரு ஓடுறாரு. ஓகே எல்லா மரமும் செடியெல்லாம் கொட்டிட்டு கிடக்குது. மணி 4 மணி ஆகுது. சூரியன் மறைய போகுது. மறுபடியும் இன்னொரு ஷாட். அப்படியே போனோம்னா மெயின் டால் லேக் 30 கிலோமீட்டர் சுற்றி இருக்கும். அது சின்ன சின்னதாக நதி மாதிரிலாம் ஓடுது. ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன வாக்கியா மாதிரி அப்படியே ஓடிட்டு இருக்கு. அது அங்கங்கே பாலம் கட்டி வச்சுருக்காங்க. டால் லேக் அது பெருசாக இருக்கும். டால் லேக்கு அது மாதிரி வரும். பழைய போட்டெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க இந்த வாக்கியாவில். பழைய போட்டை ஃபுல்லாக பழைய போட்டு நம்ம சொல்கிறோம். அதுலேயும் ஆளுங்க தங்கிட்டு இருக்காங்க.
அவ்வளோதான். இப்படியே போயிட்டோம்னா மெயின் ரோடு வந்துடும். கரெக்டாக அந்த வாய்க்காலுக்கு எத்தாப்பில் இருக்கிறது தான் ஹோட்டல். भाई साहब इसको हटाओ, ये चालो मत करो, नहीं इसको नहीं बंद वो करो। वो नहीं, बंद इधर करो, बंद इधर वो नहीं, उधर उधर इधर नहीं. அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னா, ஃபோட்டோ எடுக்காத அம்மா, நான் உடனே ஃபோட்டோ எடுக்க, இங்கே ஃபோட்டோ எடுக்கலாமா, அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கம்மான்னு. இங்கே லோக்கல் பீப்புளெலாம் சில பேர்லாம் லேடிஸ்லாம் ஃபோட்டோக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த அம்மா இங்கே எடுத்தோம், நம்ம எதிர் எடுக்கல, நம்ம இங்கிட்ட எடுக்கலை. நான் ஏன் சைடு கேமரா வைக்கல, ஆப்போசிட் சைடு லேக் சைடு வச்சு எடுத்துகிட்ருக்கேன். லோக்கல் பீப்புளில் சில லேடிஸ்லாம் ஃபோட்டோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அது உண்மை தான், தேவையில்லாத விஷயம். அவ்வளோதான். இதில் வந்து அப்படியே போய் லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து டால் லேக் ரோடு ஆரம்பிக்குது. கேட் 1, கேட் 2, கேட் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஒரு கேட்லேயும் போட் சவாரி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கேட் 10 வரைக்குமே நிறைய போட் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போட்டு குறைஞ்சிரும். அதுக்கு அங்கிட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு அங்கிட்டு தான் இந்த மொகல் கார்டன் சொல்கிற கார்டன்லாம் அந்த ரோட்டு சைடு தான் இருக்குது, டால் லேக்கை சுற்றி. நீங்கள் டால் லேக் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக டால் லேக்கு சுற்றி உள்ள ஆக்டிவிட்டீஸ்க்கு சரியாக போயிடும். நம்ம கார்டன் ஜாஸ்தி போகல, ஏன்னா கார்டன்லேயும் இதே சுச்சுவேஷன் தான். இதே மரம், இதே இலையெல்லாம் கொட்டியிருக்கும். என்ன ஸ்பெஷலாக அந்த பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் போய் பார்த்தோம். அங்கே வந்து ஸ்பெஷல் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க, நம்ம ஊர் பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸ் மாதிரி. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளிர் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இங்கெல்லாம் கடையெல்லாம் நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது, நைட்டு 10 மணிக்கு வரைக்கும் ரன் பண்ணுறாங்க. 10-11 மணி வரைக்கும் கூட இருக்குது கடையெல்லாம். நைட்டு ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. டூரிஸ்ட்லாம் வெளியில் வராங்கல்ல, காலையில் ஸ்லோவாக தான் ஆரம்பிக்குது. அங்கே பாருங்கள், அப்படியே ஹோட்டல் இம்ரான் கீழே இருக்குது பாருங்கள். அது கீழே இருக்கிறதுலாம் இட்லி தோசை கடை அப்படின்னு ஒன்று இருக்குது. யூடியூப்பில் ஃபேமஸானவங்க நம்ம சிந்து சோலோ ட்ராவல்னு சொல்லுவாங்க. சிந்து சோலோ ட்ராவல் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படி இல்லை ஸ்ரீநகர்னு போட்டு பார்த்தீங்கன்னாவே ஒரு வீடியோவில் ஒரு பொண்ணு காரில் எட்டி ஸ்னோவை கையில் தொடுற மாதிரி இருக்கும். அது யாருன்னா அந்த சிந்து சோலோ ட்ராவல் தான். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் எப்படியோ அவங்க காஷ்மீர்லாம் பிடிச்சி போய் என்ன யோசிச்சாங்கன்னு தெரில, அவங்க தனியாகவே இங்கே ஹோட்டல் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டல் ரன் பண்ணி முன்னாடி ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க, சாப்பாடு ஹோட்டல். அந்த ஹோட்டல் வேறு தவங்கிறது கீழே ரெண்டில் ஹோட்டலுக்கு எடுத்து அவங்க ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. சோலோவாக ஒரு பொண்ணாக தமிழ்நாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே வந்து இட்லி தோசை கடை நடத்திட்டு இருக்காங்க. எக்ஸ்பென்ஸ்லாம் எல்லாம் 200 300 வரும், 150 ரூபாய்க்கு மேலே வரும் எல்லா சாப்பாடும். இருந்தாலும் அவங்க கைடாகவும் இருக்காங்க. ஓரளவுக்கு ஜம்மு காஷ்மீர் பேங்க்கில் இருந்து இங்கே நம்ம ஹோட்டல் வரைக்கும் இதுதான் இட்லி தோசை கடை. வணக்கம் தமிழகம், உணவு இங்கே கிடைக்கும். தனியாலாம் நடத்திட்டு இருக்காங்கப்பா. ஆள் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. காலைல அவங்க தான் சமைச்சு கொடுத்தாங்க. நீங்கள் சிந்து சோலோ ட்ராவல்னு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுல் காஷ்மீர் வீடியோ இருக்கும். நம்ம அவங்க வீடியோவையும் அப்புறம் இன்று ஒரு தகவல் 360 அப்படின்னு ஒரு பெரியவர் இருக்கார். அவர் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டூர் பண்ணுவார். நேபாள் கூட போயிருக்காரு, எல்லாம் லாங் டூர்லாம் போயிருக்காரு நிறையா. அவர் ஒவ்வொன்றும் ரொம்ப கரெக்டாக துல்லியமாக சொல்லுவார் எப்படி பண்ணுறதுன்னு டூரு.
அவரை வச்சு தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். ஓகே, நம்ம ஹோட்டல் ரூம் வந்துருச்சு, உள்ள போகலாம். வீடியோ போதும். பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம்.